இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நானும் கவரில் தாங்க ஆயில் வாங்கணும். ஆயில் வாங்கிட்டு நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடாதீங்க, அப்படியே 1 மணி நேரம் வாங்கி சைடில் இருக்கிற எண்ணெய்லாம் சேவ் ஆகி நமக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு கிடக்குங்க. எடுத்துக்கிட்டு இந்த பேப்பரை நான் 3 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சப்பாத்தி பூரி செய்யும் போது நம்ம கட்டையும் கழுவணும், கீழே கல்லையும் கழுவணுங்க. அது இல்லாமல் இந்த கவர் மட்டும் நமக்கு போதுங்க. நான் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டுக்கிறேன். இது நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு கையில் கட் பண்ணி எடுக்கும்போது கையிலெல்லாம் ஒட்டி பிடிக்குங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது போல் நம்ம பேப்பர் மேலே பார்த்துட்டு கத்தி வச்சு இது போல் கட் பண்ணி பாருங்கள். நம்ம ஈஸியாக வருங்க. அதாவது கையில் மாவும் ஒட்டாது. நம்ம தேவைக்கிற சைஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக வேலை முடிங்க. தேவைக்கிற சைஸை நம்ம போல்ஸை ஒட்டிக்கலாம். எனக்கு பூரிக்கு தாங்க வேணும், அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே போல் எல்லா மாவும் நான் உருட்டி எடுத்துக்கிட்டு, நம்ம சப்பாத்தி மேக்கர் வேணும்னவங்க நமக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த கவர் மேலே நம்ம சாதாரண ஒரு பாத்திரத்தோட மூடியை வச்சு தாங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். நமக்கு சப்பாத்தி பூரி அளவுக்கு நல்லாவே ப்ரெஸ் ஆகி வருதுங்க. இனி எண்ணெய் காஞ்சதும் அதை போட்டு எடுத்தால் சூப்பரான நமக்கு பூரி ரெடி ஆயிரும். சப்பாத்தி இதே போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ போகலாம். பை.